மாணிக்க பாண்டி. அப்படிதானே? அப்படிதானே சொல்லுவாங்க பணமணி. தமிழ்ல எப்படி சொல்லிட்டு. அதனால அப்படி அப்படி கரெக்டா அந்த தெளிவு வந்துடணும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதெல்லாம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன, நான் சர்வ வல்லமை உடைய தேவன் அப்படிங்கிற. எப்ப அவருக்கு 99 வயதா இருந்த பொழுது இவர் தேடி வந்தாரா? இல்ல, அவர் தேடி வந்தார். ஆபிரகாம் தேடி வந்தார். வந்து தரிசனம் கொடுக்கிறார். தரிசனம் கொடுத்து என்ன சொல்றார்? நான் சர்வ வல்லமை உடைய தேவன் ஆபிரகாம், எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படிங்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அதான் சொல்றார். நான் சர்வ வல்லமை உடைய தேவன் மகளே, எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனா இரு. நான் சர்வ வல்லமையுடைய தகப்பன் வந்திருக்கிறேன் மகனே, எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனா இரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்ற? 2வது வசனத்துல, நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவர் யாரு? நம்ம எங்க தூசி? அவர் சொல்ற